சார் அப்படி நில்லுங்க. ஆ அப்படி நில்லுங்க, சிரிச்சா மாதிரி நில்லுங்க சார். சரிங்க சார், சரிங்க. இல்ல கார்த்தி, சிரிக்க சொல்றாங்களே சிரிங்க. ஏன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உருன்னு இருக்க? என்ன சீனி, என்ன யாருக்கு இப்படி இருக்கா? ஏம்மா அவ்வளவுதான் சிரிக்க முடியும். ஏமா இப்படி மானத்தை வாங்குற? அமைதி இருமா, எல்லாரும் பாக்குறாங்களா? சரி சரி, என்கிட்ட வவ்வுன்னு குலைக்காம கேமராவை பாரு, போட்டோ எடுப்போம் 3 பேரும் சேர்ந்த மாதிரி. என்ன இந்த ட்ரெஸ்ல நான் அழகா இருக்கலா? ஆமா டி, ஆமா இருக்காது பின்ன. 25,000 30,000 கொடுத்து எடுத்தா நல்லா தான் இருக்கும். எடுக்கிறதுக்கு தனி காசு, தைக்கிறதுக்கு தனி காசுன்னு சொல்லிட்டு பாரு அண்ணே, அம்மா என்ன சொல்லுது நீ? அம்மா ஏமா இப்படி சொல்ற? அவ ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு தானே எடுத்திருக்கா. இதுக்கு முன்னாடி இது வேணும் அது வேணும்னு கேட்கவா செய்வா? விடுமா, பரவாயில்ல எடுத்துக்கிட்டோம். அம்மா சொன்னதானே நீ கணக்கு எடுத்துக்காத, சரியா? உனக்கு என்ன வேணுமோ இஷ்டப்படி இரு. ஆமால, ஆமா இப்படியே செல்லம் கொடுத்துக்கிட்டே இரு. வரவளும் இப்படியே செல்லம் கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு ஒரு காலமும் இருக்காது. ஆமா, கடைசியில உனக்கும் அவளுக்கும் சண்டையே தான் வரும். இந்த மாதிரி நீ இவளுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டு இருந்தா எத்தனை பேரை பாத்துருக்கோம் நாங்க. ஜெனிஃபர்லாம் அந்த மாதிரி பிள்ளை இல்லம்மா, நீ நினைக்காத தப்பாலாம். இல்ல தப்பா சொல்லல, அந்த பிள்ளை அப்படி தப்பான பிள்ளைன்னு சொல்லி சொல்றேன். எதுவா இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு தானே. 30,000 40,000 கொடுத்து இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு காதுல கம்மலி ஏதாச்சும் எடுத்து வாங்கி போட்டுக்கலாம். அது ஒரு பிரயோஜனமும் இருக்கும். இப்படி செலவழிக்கிறதுக்கு எதுக்கு? சரி விடுமா, இவ வயசு பிள்ளைங்களாம் என்னென்னமோ ஆசைப்பட்டு கேக்குறாங்க. இவ என்ன துணி தானே ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டா? பரவாயில்ல விடு. அதுவும் இல்லாம அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் நானு. நான் எடுத்து தரது யாரும் என்னமோ குறை சொல்லக்கூடாது, சரியா? ஆமால, இப்படியே இருங்க 2 பேரும். அண்ணன் இங்க பாருங்க. சரி போட்டோ எடுக்காங்க, அமைதி இரு. ஏன் உன் அண்ணனால கூப்பிடலையா? கீழே இருக்காங்க, கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன்? காலையில எண்ணெய் நலங்கு வைக்கும் போதே அவளை திட்டணும்ல, அதனால மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்து போட்டோலாம் எதுக்கு, போட்டோலாம் தேவையில்லை, நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு நீ விட்டுட்டியா? கூப்பிடுமா. அண்ணன் இங்க பாருங்க அண்ணே. அண்ணே அங்க பாரு அண்ணே, நம்ம 3 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ கூட இல்ல. இன்னைக்குதான் அம்மா அழகா சேலை கட்டியிருக்கா, நானும் அழகா புடவெல்லாம் கட்டியிருக்கேன், நீ அழகா சட்டை போட்டிருக்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து போனேன். அங்க பாரு அண்ணே, 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் பேசுங்க. சரி கார்த்தி, போட்டோ எடுப்போம் பாரு, நான் கூப்பிட்டுட்டு வரேன், நீ எதுவும் கவலைப்படாத. சரிம்மா. அண்ணா சிரிங்க அண்ணே. ஏன் அப்படி சிரிக்காமையே இருக்கீங்க? உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு. போதும் போதும், இது வரைக்கும் போதும், எடுங்க அப்படியே. எனக்கு என்ன, நாளை பின்ன கல்யாண போட்டோ பார்த்தாலே எரிச்சல் தான் வரும். இங்க இருப்போம் அதுக்கப்புறம். ஸ்டேஜ் டெக்கரேஷன் நல்லா பண்ணிருக்காங்க, என்ன மது? ஆமா ரீனா சிஸ்டர், ரொம்பவே அழகா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னும் மேம் வரவே இல்லை. நான் மேம பார்க்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவங்க ஃப்ராக் தான் எப்படியும் கண்டிப்பா போட்டுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மது, அவங்களுக்கு எப்படியுமே கிறிஸ்டின் முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க ஃப்ராக் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க, சாரி தான் கட்டிட்டு வருவாங்க. நீ வேணா பாரு. அப்படியா? நான் மேம் ஃப்ராக் போட்டு வருவாங்க, அழகா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் வந்தேனே. ஆனா நீ என்னன்னா இப்படி சொல்லிட்ட? நம்ம மேம் சாரி கட்டினாலும் சரி, ஃப்ராக் போட்டாலும் சரி, ரொம்பவே அழகா தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டுத்துலயும் அவங்க அழகுதான். அது என்னமோ கரெக்ட் தான். ஏடி, என்னையா? ஏன் இப்படி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க? என் அக்காவோட பையனுக்கு தானே கல்யாணம் இப்போ. ஆமாயா, நம்ம கிட்ட நம்ம கேட்கும் போதெல்லாம் உன் அக்கா பஞ்சபுராணம் பாடுவா, ஒண்ணு இல்லன்னு கல்யாணத்தை எடுத்து நடத்திருக்கிறத பத்தியா? எவ்வளவு பெரிசா, இவ்வளோ இதுவெல்லாம் தேவையா? இல்ல இவ்வளோ இது தேவையான்னு கேக்குறேன். இவ்வளவு செலவு கேட்டா எனக்கே உடம்பு முடியல, என்கிட்டயே காசு இல்லைன்னு சொல்லுவா. ஆனா பாரு எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு ஆடம்பரம் செலவு, இதெல்லாம் தேவையா? ஏன்டி இப்படி நினைக்க நீ? என் அக்காவை இன்னைக்கும் நாளைக்கும் கிடக்கா, அவளுக்கு ஆசைப்படி அவ பண்ணிக்கிட்டு போட்டுமே. நீயா காசு கொடுத்த? இல்ல உன்கிட்ட வந்து கேட்கும் போது நீ கொடுக்கதான் விட்டியா? கழுத்துல காதுல எல்லாத்துலயும் போட்டுக்கிட்டு தான் இருக்க, ஆனா ஒரு பொட்டு தங்கம் இல்லைன்னு சொல்லிட்டேன். என் அக்கா எங்க இருந்து ஏற்பாடு பண்ணி இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்கா, அப்புறம் என்ன உனக்கு ஏன் வயிறு எரியுது? ஆமா, அக்கா குடும்பத்தை ஒண்ணும் சொல்லிடக்கூடாதே. இங்க பாரு, நான் ஒன்னும் இந்த கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாம் வரல. ஏதோ நீ கூப்பிட்டி என்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்தேன். சும்மா இப்படி ஏடி வாடி போடின்னு சிடு சிடுன்னு என்கிட்ட விழுந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, நான் பட்னு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். எனக்கு என்ன இந்த கல்யாணத்துல வந்து பேச்சு வாங்கணும்னு தேவையா? கிட்டே காதுல கேட்க போகுது, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா நீ? இங்க பாரு மனுஷா, எது வரணுன்றதுக்காண்டி தான் வந்துகிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட பேசி சண்டை இழுத்துட்டு இருக்காதே. ஆமா, இவகிட்ட இருந்து சண்டை இழுக்காங்க. வீட்டுல இருந்து வரும்போது பிள்ளைய கூட்டிட்டு வருவானா வேண்டான்னு சொல்லிட்டேன், சரின்னு சொன்னேன். இப்ப எங்க அக்கா மேடையில நின்று போட்டோ எடுத்துட்டு கூப்பிடுறா, போவனாலும் வேண்டாங்கிற. வீட்டுல இருந்து அந்த செயின் வாங்கணுமே மாப்பிளைக்கு போடுறதுக்கு, அதையாச்சும் எடுத்துட்டு வந்தியா இல்ல மறந்துட்டு வந்துட்டியா? அதெல்லாம் இருக்கு. மண்டபத்துல தானே தங்க போறோம், அப்புறம் என்ன? கல்யாணம் முதல்ல முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா போட்டுக்கலாம். இப்பவுமே போடணும்னு என்ன அவசியம் இருக்கு? யாரு இப்படி பேசுற? கல்யாணம் பண்ணி இன்னொரு நினைச்சுக்கிட்டு இருக்கா? நானும் அப்படி பேசலையே. உன் அக்கா பையன் தெரிஞ்ச தீர்ப்புக்கு தான் அப்படி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுமா. அப்படி என்ன கண்டுபிடிச்சு கிழிச்சிங்க நீங்க? எப்பா நானும் வய திறக்கலப்பா, என்ன ஆள விடுங்க. அட பொண்ணு வந்துட்டே, அங்க பாருங்க பொண்ணு வந்தாச்சு. மது, நான் சொன்ன மாதிரி மேம் சாரில தான் வந்திருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு. ஆமாட்டி, அழகா இருக்காங்க. ஃப்ராக்லாம் போட்டிருந்தா இன்னும் அழகா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் ரிசப்ஷன்ல வச்சு 4-5 சட்டை மாத்ததான் செய்வாங்க, அப்ப அவங்க ஃப்ராக் போடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏய் மேம்க்கு ஃப்ராகை விட சாரி தாண்டி அழகா இருக்கும். இல்ல சாரியை விட ஃப்ராக் தான் அழகா இருக்கும். பொண்ணு வந்துட்டுல எங்க அக்காவை கூட்டிட்டு வா, போ மேடையில் நின்றுட்டு இருக்காங்க பாரு. பொண்ணு வரும்போது பொண்ணு அழைப்புக்கு கூப்பிட போகணும்ல. ஏன் உன் அக்காக்கு தெரியாதோ? அங்கதான் நின்றுட்டு இருக்கா. போமா தாயே போ, எங்க அக்காக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல, போ. சரி. மைனி மைனி, பொண்ணு வந்துட்டு வாங்க. பொண்ணு வந்துட்டா. அந்த வரமா கார்த்தி. சொல்லுங்கம்மா. கார்த்தி, பொண்ணு வந்துட்டா. பொண்ணு அழைப்புக்கு நாங்க போயிட்டு பொண்ணு ஆர்த்தி எடுத்து கூட்டிட்டு வரோம், சரியா? நீ வாடி கௌசி, நம்ம 2 பேரும் போவோம். சரிம்மா. கௌசி, நீ என் கூட இரு கௌசி. அண்ணே, நான் அண்ணி கூட இருந்துட்டு வரேனே. இவ்வளவு நேரம் உன் கூட தான் நின்றுட்டு இருக்கேன். நான் அண்ணி கூட இருக்கேன். அண்ணி சும்மாவே அழகாதான் இருப்பாங்க. இப்ப எப்படி இருக்காங்கன்னு எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. கௌசி, ஜெனிஃபர் இங்கதான் வருவா கௌசி, நீ என் கூட இரு. இல்ல கார்த்தி, குத்து விளக்கு எடுத்துட்டு போயிட்டு ஜெனிஃபர் கழுத்துல அவதானே தரணும். நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? ஏமா நீ எடுத்துட்டு போய் கூட விளையாடிக்கிட்டு இருக்காது கார்த்தி. அங்க பொண்ணு வந்து பொண்ணு அழைப்புக்கு நின்னுகிட்டு இருக்காங்க, விளையாடிக்கிட்டு இருக்கியோ? ஏமா, அண்ணனுக்கு இங்க தனியா நிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கேன். அண்ணன் அதான் என்ன நிக்க சொல்றான். நான் வேணா அண்ணன் கூட இங்கே இருந்துக்கிறேம்மா, நீ வேணா போ. இம்மா ரொம்ப பாச மலர் நினைப்பு. மூடிக்கிட்டு வா. ஆமா, இங்கே நின்னுக்கிட்டா அங்க பொண்ணு கிட்ட யாரு குத்து விளக்க கொண்டு வந்து கூட்டிட்டு வரா? கூடியே தான் வரணும் நீ, சரியா? உன் அண்ணி கூடியே தான் இருக்கணும் நீ. சரி கார்த்தி, 10 நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துருவாளையா, சரியா? இங்க நில்லு. எப்ப போட்டோகிராஃபரே நீ வா. பொண்ணு அங்க வந்துட்டான். பொண்ணு போட்டோ எடி. நீ இவன் மூஞ்சி எடுத்தது காணோம். ஏம்மா பின்ன என்ன ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேங்கிற, மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கா. சிரிச்சாதானே அந்த பிள்ளைய வந்து பக்கத்துல நிக்கணும்னு ஆசையா இருக்கும். இப்படி இவருன்னு இருந்தா பாக்குற பிள்ளை கூட ஓடிரும். அண்ணே, அம்மா அப்படி சொல்லுது, நீ வருத்தப்படாத. நீ அழகா இருக்க அண்ணே இந்த சட்டையில, சரியா? தேங்க்ஸ் கௌசி. அண்ணே சும்மா தான் சொன்னேன்னே, நீ ஏன் இப்படி பல்ல காட்டுறா? கௌசி, ஏம்மா, உங்க 2 பேர் சண்டையை வீட்டுல வந்து வச்சுக்கோங்கம்மா, வாங்க. அண்ணே 2 நிமிஷத்துல அண்ணிய கூட்டிட்டு வந்து பக்கத்துல நிக்க வச்சிடறேன், சரியா? அந்த சைடு அண்ணி, இந்த சைடு நான். நீ எங்கேயும் போக முடியாத அளவுக்கு உன்னை லாக் போட்டு வச்சுக்கிறோம். உன்னை யாரும் கடத்திட்டு போயிட மாட்டாங்க, இங்கே இரு. வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிட்டு, ஓடிரு, அடிச்சிருவேன். சரி வா வா வா, நேரமாச்சு வா. சார் ஒரே ஒரு போட்டோ. இன்னும் நீ போகலையா? அங்க பொண்ணு வந்துட்டு எங்க அம்மா கத்திட்டு போயிருக்காங்க, போங்க. போயிட்டு பொண்ணு போக்கஸ் பண்ணுங்க. சரிங்க சார். கடைசியில எல்லாரும் நம்மள விட்டுட்டு ஓடிட்டாங்களே. நம்மளும் போய் கூப்பிட்டு பாப்போமா? கூடியே போவோமா நம்மளும்? வேண்டாம், அம்மா அங்க வச்சு நம்மளையே அசிங்கப்படுத்திடுவா. எதுக்கு? கார்த்தி, இங்கேயும் மூடிக்கிட்டு உட்காரு அமைதியா. ஜெனிஃபர், எக்காரத்தை கொண்டு ஸ்டேஜ் மேல போயிட்டு அழுகலாம் கூடாது, சரியா? சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இந்த ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்க. ஏஞ்சலே தோத்துரும், அந்த அளவுக்கு இருக்க அழகா. சரிங்கம்மா. பேசும்போதே பயம்லாம் தெரியுது. பயத்தை காட்டிக்காம தைரியமா காலை முன்னாடி வச்சு நடக்கணும். இனிமேதான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எடுத்து வைக்க போற. இந்த நேரத்துலதான் நீ ரொம்ப 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 தைரியமா இருக்கணும், சரியா? தைரியமா இருக்கிறவளே எதையாச்சும் சொல்லி பயமுறுத்தாதமா, விடு. சொல்றேன்டி. வாங்கம்மா, வாங்க வாங்க. அனுமா, நல்லா இருக்கியா? வாமா வா. நல்லா இருக்கம்மா. மாப்பிள்ளலாம் வரலையாம்மா? உன் மாப்பிள்ள எங்க? அவரு வரலையோ? வேலை விஷயமா வெளியே போயிட்டாரோ? இல்லம்மா, அவர் அவங்க அப்பா கூட வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பாட்டி எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. நாங்க ஜெனிஃபர் கூட வரலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோமா. இவங்கதான் என் மாமியார். வணக்கம்மா. வணக்கம்மா, வணக்கம். நானே ஜெனிஃபர் கூட வந்ததுனால ஜெனிஃபர் வீட்டு விருந்தாளியோ அப்படின்னு நினைச்சிட்டேம்மா. அதனாலதான் வாங்கன்னு மட்டும் கூப்பிட்டேன். யாரு என்னன்னு தெரியலையா, சரியா பேச முடியலம்மா, மன்னிச்சுக்கோங்க. ஐயோ, இதுல என்னமா இருக்கு? நீங்க நினைச்சது கரெக்ட் தான். நாங்களும் ஒரு வகையில ஜெனிஃபருக்கு சொந்தம் தான். ஆமா, ஜெனிஃபரோட அம்மா நானே, சரிங்களா? அம்மாவா? அம்மா மாதிரிமா, என் பொண்ணுதான் அவ, சரிங்களா? ஓ சரிம்மா சரிம்மா. சரி வாங்கம்மா, உள்ள வாங்க. அவங்க 2 பேர் யாருமா? அதுவும் நிக்காலே, அவ என் பொண்ணு. இவங்க என் அம்மா. என் மாமியாரும் என் வீட்டுக்காரும் என் பையனும் பின்னாடி வராங்கம்மா. சரி சரிம்மா. ஜெனிஃபர், மது கூடயே வாமா. சரிங்க ஆண்டி. ஒரு நிமிஷம். நம்ம வழக்கப்படி குத்து விளக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்போம்ல, பொண்ணு இங்க இருந்து கொண்டு வரணும்ல ஸ்டேஜ் வரைக்கும். எங்க எடுத்துட்டு வரலையா? நம்ம வழக்கப்படி கொடுப்போம்தாம்மா. ஜெனிஃபர் கிறிஸ்டின்றதுனால என் பையன் இந்த சாங்கிய சடங்குலாம் எதுவும் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாமா. அதனால சரி நானும் விட்டுட்டாமா. சின்ன சிறுசுங்க ஆசைப்பட்டு இது பண்ணதுனால நானும் ஒத்துக்கிட்டேன். பரவாயில்லையம்மா, சொன்ன உடனே நீங்க கேட்டுக்கிட்டீங்களே. இந்த காலத்துல யார் அப்படி இருக்கா? ஏன் நானே அப்படி இல்லம்மா. அனுவ வந்த புதுசுல நிறைய வார்த்தையால நிறைய நோகடிச்சிருக்கேன். நான் நினைச்சுக்கிட்டே வந்தேன், ஜெனிஃபருக்கு எப்படியாப்பட்ட மாமியார் வருவாங்களோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பரவாயில்லம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. இதுல என்னமா இருக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு? பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டு சரி இதுல எங்க சாங்கிய சடங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து நுழைப்பானே. பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். இந்த காலத்துல நம்ம மனசுல இருந்தா போதுமா பக்தி எல்லாம்? நம்ம மனசுல கடவுளை நினைச்சு ஒரு பிரார்த்தனை, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதாம்மா. இதுல என்னமா இருக்கு? இல்ல ஆண்டி, நீங்க ரொம்ப புரிதலோட பேசுறீங்க. யாரும் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. இங்கெல்லாம் நிறைய பேருக்கு வயசாகி ஏன் பேரன் பேத்தி எல்லாம் எடுத்துமே பாதி பேரு இப்படிதான் இருக்காங்க, பைத்தியம் மாதிரி. ஆனா நீங்க ரொம்ப விவரமா பேசுறீங்க.
மனசுல இருந்தா போதும் பக்தி, அதை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு. இந்த காலத்துல அதுவும் உங்கள மாதிரி ஆட்கள்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாரும் இருக்கதான் செய்வாங்க, நம்மளுக்கு தெரியாது அவ்வளவுதான். ஜெனிஃபர் வாமா, ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருக்க வேண்டாம். போட்டோஸ்ல எடுத்துக்கிட்டு 3 செட்டு போல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம்மா, கலர் கலரா மாத்தி மாத்தி எடுக்கிறதுக்கு நேரம் ஆயிடும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மொய் கவர் எல்லாம் கொடுக்கறதுக்கு. அதுவும் சரிதான், பிள்ளைங்க இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளை பக்கத்துல போய் நிக்க வேண்டாமா? ஆமா ஆமா, மாப்பிள்ளை வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆமா ஆமா அக்கா. ஆமா, எங்க அண்ணன் ஏற்கனவே தனியா நிக்கிறதுக்கு ஏற்கனவே என்னைய கூட நிக்க சொன்னான். நான் தான் அண்ணியை கூட்டிட்டு 2 செகண்ட்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாங்க இன்னும் போகலன்னா அவனே பின்னாடியே வந்துருவான்னு நினைக்கேன். சீக்கிரம் போவா நீ. கௌசி, நீயுமா அவங்க கூட சேர்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்ல, நீ உண்மையாதான். எங்க அம்மைய வேணா கேளுங்க, எங்க அண்ணன் எங்க 2 பேரும் விடவே இல்ல. நீங்களே நில்லுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனாலதான் சொன்னேன், நீ இந்த சேலையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. அப்படியா? தேங்க்ஸ். நீயும் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் அண்ணி. சரி வாங்க, நம்ம ஸ்டேஜுக்கு போலாம். சரி. அம்மா நீங்களும் வாங்க, அக்கா நீங்களும் வாங்கக்கா. நீ போமா, நாங்க ரகு அவர்லாம் வரட்டும். ஒன்னா வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் ஒண்ணு போல ஸ்டேஜ்ல நின்று போட்டோ எடுத்துக்கிறோம். என்னன்னு சொல்ற? சரிங்க அத்தை. ஆமா ஜெனிஃபர், கார்த்திங்க கிட்ட ஏதாச்சும் தனியா பேசணும்னு நினைச்சாலும் இருக்கும், இப்பவுமே பேசிக்கோங்க. அக்கா ஏன் கிண்டல் பண்றீங்க? சும்மா தான் சொன்னேன், ஏதாச்சும் பேசணும்னு நினைப்பாருல, நாங்களாம் வந்து நின்னா எப்படி பேச முடியும், அதனாலதான் சொல்றேன். அண்ணி நேரமாச்சு, போமா. போலாம். உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, மனநிறைவா இருக்கு. ஏமா அப்படி சொல்றீங்க? நிறைய குழப்பத்தோட தாமா வந்தேன். இங்க வந்த உடனே தான் தெரியுது, ஒரு மாமியார்னா மருமகளுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு பாத்துக்கணும், எந்த அளவுக்கு நடந்துக்கணும், எல்லாத்தையும் நீங்க பொறுப்பா இருந்து பாத்துக்கிறீங்க. ஆனா நான் அதை கொஞ்ச நாள் தவற விட்டேன். ஆனா இனிமே நான் கரெக்டா அதை கடைபிடிப்போமா. அத்தை. என்ன மானு? அத்தை, நீங்களே என்ன நல்லா தானே பாத்துக்கிறீங்க, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இல்லானு, என்னதான் இருந்தாலும் நானும் உன்னை கொஞ்ச நாள் போட்டு கொடுமைப்படுத்தினால அதான் நினைச்சு பார்த்தேன், ஜெனிஃபருக்கும் என்ன அந்த மாதிரி வாழ்க்கை வந்துருமோன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க அவளையும் மதிச்சு, அவ மதத்தையும் மதிச்சு, அவளுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும்னு நினைச்சு, இதெல்லாம் வேண்டாம் சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் நினைச்சு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமானு? அதுவும் இவங்க இந்த காலத்து மனுஷங்க கூட இல்ல, அந்த காலத்திலயே நிறைய பார்த்திருப்பாங்க, அவ்வளோ சாங்கிய சடங்கு செஞ்சிருப்பாங்க. ஆனா இவங்க அதெல்லாம் வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறதே பெரிய விஷயம் இல்ல, அதுதான் சொல்ல வந்தேன், வேற எதுவும் இல்லம்மா. சரி, அதையே போட்டு ஏன் பேசிக்கிட்டு இருப்பானே, நேரமாச்சு வாங்க, பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வேண்டாமா? அதுவும் சரிதான், பொண்ணை பார்த்தாச்சு, மாப்பிள்ளை ஜோடியோட பார்க்க வேண்டாமா? வாங்க போய் பார்ப்போம், வாங்கம்மா. நான் 2 பேருமே பாத்துட்டேம்மா. என்ன ஒண்ணு போல ஒரு போட்டோ மட்டும் எடுக்கணும், கடைசியா போயிட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்ப இனிய ஒருத்தரா வருவாங்க, இங்க என்ன நின்னு கூப்பிடணுமா? இல்லன்னா அதுவும் ஒரு ஆவலாதியே வரும். நீங்க உள்ள போங்கம்மா, உள்ள போயிட்டு உட்காருங்க, நான் வரமா, சரிங்களா? சரிங்கம்மா. அனு பார்த்து பொறுமையா வாமா. சரிங்க அத்தை. இந்தாம்மா. என்னம்மா சொல்லுங்க. இல்ல, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அணுன்னு தாங்குன்னு தாங்குறிய, அந்த பிள்ளைய பத்தி உனக்கு என்ன தெரியும்னு இப்படி தாங்குற? அந்த பிள்ளை பின்னாடி தானே உன் பையன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். உன் பையனை தானே அவ ஏமாத்தி பணக்காரனை கிடைச்ச உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் மோவனுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டான். இப்ப வந்து அணுன்னு தாங்குன்னு தாங்குற என்ன? இங்க பாருமா, கல்யாண வீடுன்னு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கோ சந்தி சிரிச்சு போடுவோம் சொல்லிட்டேன். சிரிச்சு மரியாதைங்கிறது ஓடிட்டு சொல்லிட்டேன். தேவையில்லாம கல்யாண வீட்டுல என்னத்தை வந்து பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். மூஞ்சி ஆலயம் பாரு கிளவி. உன்னதான் அந்த பிள்ளை சொல்லிச்சோ இவ்வளவு வயசானாலும் கூறு இல்லைன்னு சொல்லிட்டு, இப்பதானே புரியுது. ஐயோ என்னாச்சுமா, சண்டை? இங்க பாருங்கம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்கா? வேற ஒரு பிள்ளை கூட என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவனும் பிள்ளை கூட சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. லூசு பாட்டி. ஏடி, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளை பின்னாடி தானே அவன் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான், அதுதான் சொன்னேன். அணு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இவ ஏமாத்திட்டு தானே போனா, அதுல வருத்தம்லாம் உங்களுக்கு இல்லையா? அவ்வளவு பெரிய மனசா உங்களுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் எதுவும் சொல்லலம்மா. ஏம்மா எதுக்கு எனக்கு வம்பு? இந்த பர்ற வய வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே போதும், சரியா? போ, அங்க பின்னாடி சிக்கன் மட்டன் எல்லாமே போட்டு இருக்காங்களாம் பாரு, போய் வாயில முதல்ல கொட்டிக்கோ, போய் கொட்டிக்கிட்டு அப்படியே அங்கேயாச்சும் மலாந்து தூங்கு. ஆமா, இந்த சிக்கனுக்கும் மட்டனுக்கும் தான் நான் ஆசைப்பட்டு வந்திருக்க மாதிரி பேசுறா. போடி ஓலை. ஷோ, பைத்தியக்கார கிளவி. அம்மா, அவங்க பேசுனது ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க அப்படிதான் எப்பவுமே பைத்தியம் மாதிரி ஏதாச்சும் பேசுவாங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஆனா வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா என்னம்மா ஆவறது? கல்யாணம் நடக்க போது அந்த 2 பிள்ளைங்களுக்கும். யாருக்கிட்டயும் இந்த மாதிரி பேசாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேம்மா, மன்னிச்சுக்கோங்கம்மா. இருக்கட்டும்மா, நீங்க போம்மா, உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. இந்த கிழவி என்ன பேச்சு பேசிட்டு போகுது இப்படி? நான் மனசையே இப்படி போட்டு உழப்ப வச்சுட்டேன். குழப்பமாலாம் இருக்கு மனசு, இப்படி போட்டு பிள்ளைங்கள சொல்லிட்டு போதே. சி, போய் தண்ணியை குடிச்சிட்டு வரோம். ஜெனிஃபர், சொல்லுங்க. அழகா இருக்க சாரியில. அப்படியே சிரிச்சுட்டே இருங்க. பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை மூஞ்சில சிரிப்பு சத்தமே வந்திருக்கு. அப்படியே சிரிங்க, அப்படியே சிரிங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஒருத்தருக்கு பாத்துக்கிட்டே இருங்க, பாத்துட்டே இருங்க. எம்மா நீ கொஞ்சம் தள்ளி போமா, தூர. அதெல்லாம் வேண்டாம், அப்படியே இருங்க. கௌசி, அவங்கதான் சொல்றாங்களே தூர தள்ளி போ. என்ன யாரு இப்படி சொல்றா?
இவ்வளவு நேரம் என் பக்கத்திலே இருன்னு சொன்னேன். அண்ணி வந்த உடனே என்ன தள்ளி விடல நீ. அம்மா சொன்னது உண்மைதான். அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி தான் நீயும் பண்ற. கார்த்தி ஏன் பச்சை பிள்ளைகிட்ட இப்படிலாம் பேசுறீங்க? யாரு அவள பச்சை பிள்ளை? அங்க சிரிச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அண்ணி பக்கத்துல தான் நிப்பேன் இன்னைக்கு. என் அண்ணி எனக்காக மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படிதானே அண்ணி? ஆமாமா கௌசி. அப்ப எனக்காண்டி சப்போர்ட் பண்ண மாட்டியா? என்ன எனக்கு ரொம்ப இருக்கு சிரிப்பு. தெரியல, உன்னை பார்த்த உடனே சிரிப்பா வருது. சிரிப்பா வருதா? மேக்கப் நல்லா இல்லையா? மேக்கப்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல, எப்பவுமே போலதான் வந்தேன். ஜஸ்ட் சாரியும் லைட்டா ஃபவுண்டேஷன் டச் அப் மட்டும் தான் பண்ணேன். நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு யாரடி சொன்னா? அழகா இருக்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அண்ணே நான் பக்கத்துல தான் இருக்கேன். கௌசி கொஞ்சம் தூர பாரியா. யான் நேனு விரட்டதுலயே இருக்கா? இல்ல கௌசி, அண்ணனுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? போ. நீ சும்மா என்ன விரட்டுறதுக்காண்டி நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் போக மாட்டேன். நான் அண்ணி கூட தான் இருப்பேன். அன்னிக்கு ஏதாச்சும் வேணும்னா மட்டும்தான் எடுத்துட்டு வருவேன். உனக்குலாம் நான் தர மாட்டேன். போ. நீ என்ன தூர போன்னு சொன்னலா? உன் அண்ணி தான் கேட்க சொன்னா கௌசி. ஆமான்னு சொல்லு. நான் இப்ப கேட்டேன். சொல்லு. அண்ணி நீங்களா தண்ணி வேணும்னு கேட்டீங்க? அது கௌசி. ஆமான்னு சொல்லு. அண்ணி சொல்லுங்க அண்ணி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாமா? ஆமா கௌசி, தண்ணி நான் தான் கேட்டேன். சரிங்க அண்ணி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆனா இவனுக்கு தரவே தராதீங்க, சரிங்களா? சரி. கார்த்தி இப்ப எதுக்கு அவளை அனுப்பி விட்டீங்க நீங்க? அவ பேசிக்கிட்டே இருப்பா. உங்களை விடுவா? நீங்க கூட தான் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு கூட தண்ணி இருக்கு, நான் உன்கிட்ட பேசுறேன்ல, அப்புறம் என்ன? நீங்க பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறேன். அங்க போட்டோகிராஃபர் வர நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சைடு திரும்புங்க ப்ளீஸ். சரி இரு, அவர் இருக்கிறதுன்னு உனக்கு பிரச்சனை. போட்டோ எடுத்ததெல்லாம் போதும், வேண்டாம். அட இருப்பா, இப்பதான் ஒருத்தரா வந்து gift எல்லாம் தருவாங்க. நீ வேற இப்பதான் உன் மூஞ்சில சிரிப்பே வந்திருக்கு. இவ்வளவு நேரம் பியூஸ் பண்ண பல்பு மாதிரி இருந்திருக்க. இவ்வளவு நேரம் சிரிக்காம எப்படியே சிரிச்ச மாதிரி இரு. ஒருவேளை பொண்ணு வந்தாதான் சிரிப்பு போல. அண்ணே போட்டோ போதும் போதும் போங்க. சரி, எனக்கு என்ன, போதும்னா விடுங்க. உங்க காசு தான் வேஸ்ட் ஆக போகுது. நானும் போய் சாப்பிட்டுட்டு வரேன். சரி போங்க, தயவு செஞ்சு அதை போய் பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க. அதுக்கப்புறம் மற்ற போட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம 2-3 காஸ்டியூம் வர எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நைட் வந்து ரிசப்ஷன் பிளான் பண்ணிருக்கிறதுனால நாளைக்கு போட்டோ ஷூட்லாம் எதுவுமே இருக்காது என்ன, அதனாலதான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, அதெல்லாம் எடுத்துக்கலாம். சரிப்பா, அப்ப நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். சரிங்கண்ணே, போய் சாப்பிட்டு வாங்க. எப்படி? சிரிக்காதீங்க. வெக்கமல்ல உங்களுக்கு? என்கிட்ட பேசுறதுக்காண்டி எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஒருத்தர் ஸ்டேஜுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களால என்ன காரணம் சொல்லி விரட்டி விடுவீங்க? அதான் காரணம் ஆல்ரெடி இருக்கே. என்ன காரணம்? எப்படியும் 1/2 மணி நேரத்துல ஸ்டேஜுக்கு மொய் கவர்லாம் கொடுக்கறதுக்கு, அப்படி இல்லைன்னா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வருவாங்க. போட்டோக்காரர் இருந்தா தானே போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி லேட் பண்ணுவாங்க. இல்லைன்றதுனால உடனே கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப ஜெனிஃபர் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்ல. எப்படி என்னுடைய ஐடியா? ஃப்ராடு தான் நீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷனை ஃப்ராடுங்கிற? ஆமா, இந்த மாதிரி ஃப்ராடு தனம் பண்ணா பின்ன என்ன சொல்லுவாங்க? ஃப்ராடு தான் சொல்லுவாங்க. சொல்லிக்கோ பரவாயில்ல. ஏன் உங்களுக்கு கோவமே வராதா? நான் ஏன்டி கோவப்படணும் உன்கிட்ட, என் செல்ல பொண்டாட்டிக்கிட்ட? இல்ல, கேட்டேன் கோவம் வராதான்னு சொல்லி. யாரு? எனக்கு உன் மேல கோவமா? இந்த மாதிரி ஏஞ்சல் மாதிரி இருக்க ட்ரெஸ் போட்டுட்டு வந்து பக்கத்துல நிக்கும் போது கோவமா வரும்? வேற என்னென்னமோ தான் என்ன வரும். சீ, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினதே இல்லையே நீங்க. ரொம்ப பேசுறீங்க. அடி பாவி, பேசவே இல்லைங்கிற, பேசுனா ஏன் பேசுறங்கிற? அப்ப என்னதான் நீ பண்ணணும் நானு? நான் அப்படிதான் சொல்லுவேன், நீங்க பேசதான் செய்யணும். அப்ப என்னெல்லாம் இருக்கதான் செய்யுது. நல்லா என்ன ஏமாத்துற, அப்படிதானே? ஆமா, இவர் பெரிய ஆளு, இவரை ஏமாத்துறாங்க. போங்க சும்மா எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு. என்ன? ஆமாடி மது, எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு. ஸ்டேஜ் மேல அவங்க 2 பேர் மட்டும் ஒயிட் கலர் காஸ்டியூம்ல செம்ம கியூட்டா இருக்காங்கல்ல. ஆமா ரீனா சிஸ்டர், வாங்க நம்ம 2 பேர் மேல போய் விஷ் பண்ணிட்டு போலாம். நேரமாச்சுல. சரி. இது என்ன கூட்டால இருக்கு? வெள்ளை கலர் துணியை போட்டுக்கிட்டு வந்திருக்கா. கல்யாணம் அதுமா வெள்ளை கலரா போட்டுக்கிட்டு வருவாங்க? எங்கேயாச்சும் அது விளங்குமா?
என்ன சரசு அங்க பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்த? பொண்ணு மாப்பிளையும் ஜோடி பொருத்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தியா? ஆமா, நானும் அதே தான் நினைச்சேன். கார்த்தி என்னது கருப்பா இருந்தாலும் அந்த பிள்ளை வந்து பக்கத்துல நின்ன மாதிரி என்ன அழகா இருக்கு ரெண்டு பேரும். இந்த கருப்பு வானத்துல ஒரே ஒரு வெள்ளை நிலா வந்து நின்னா எவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கு ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு. என்ன ஆமா, கருப்பு நீலா வெள்ளை நீலான்னுகிட்டு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை என்னன்னா வெள்ளை கலர் துணியை உடுத்திக்கிட்டு வந்திருக்கு. யாராச்சும் கல்யாணத்துக்கு வெள்ளை கலர் துணியை உடுத்திக்கிட்டு வருவாங்களா? இது என்ன கூத்தா இருக்கு? என்னதான் பணம் வருதுன்றதுக்காண்டி எல்லாத்தையுமா உன் அக்கா காரி விட்டு தருவா? இங்க பாரு சரசே, என் அக்கா ஒன்னும் பணத்துக்காண்டி எல்லாத்தையும் விட்டு தரவெல்லாம் இல்ல சரியா? அவ பிள்ளைக்காண்டி எல்லாத்தையும் விட்டு தர அவ்வளவுதான். ஆமா ஆமா, ஊர் கண்ணுக்கு தான் அப்படி. மத்தபடி உன் அக்கா ஒன்னும் நல்லவெல்லாம் இல்ல. நீயா எதையாச்சும் ஒண்ணு சொல்லாத சரசே, அமைதியா இரு. ஏங்க, நானே எதுவும் சொல்லலைங்க. நம்ம ஊர் கட்டுக்குள்ள எப்படி புருஷன் இல்லாதவதான் வெள்ளச்சாலியை கட்டிக்கிட்டு அலைவா. இவ என்னன்னா இப்பவுமே வந்து இருக்கா? இதெல்லாம் கூத்தெல்லாம் இருக்கு. சரசு, தேவையில்லாம கல்யாண வீட்டுல வந்து தண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காத. பிள்ளைங்க மனசு நோக்குற மாதிரி போயிட்டு அந்த தங்க செயின் எடுத்துட்டு வா, கழுத்துல போட்டுட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு. நீ இங்க இருந்தா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு தான் இருப்ப. டைரக்டா கல்யாணத்துக்கு போய்க்கலாம். ஏன் இங்க இருக்க கூடாது? உன் பொண்டாட்டி ஏதாச்சும் சொல்லுவா, இங்க இருந்து கூட்டிட்டு போகணும் அக்கா சொன்னாலோ? அக்காலாம் எதுவும் சொல்லல, நான் அதான் சொல்றேன். போயிட்டு அந்த தங்க சங்கிலி எடுத்துட்டு வா, அவன் கழுத்துல போட்டுட்டு அப்புறமா கல்யாணம் கோவில்ல தானே வச்சிருக்காங்க, கோவில்ல போய்க்கலாம், பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா, நான் எதுவும் சொல்லிடக்கூடாதே உன் அக்கா குடும்பத்தை. அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவிய. ஏமா போமா, அந்த தங்க சங்கிலி எடுத்துட்டு வாமா போ. எடுத்துட்டு வரேன். ஏக்கா வாக்கா. இருக்கட்டும், உட்காரு. எதுக்கு எந்திக்க என்ன பார்த்த உடனே? பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பாத்தியா? ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? அக்கோ இப்பதாக்கா சரஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், கருப்பு வானத்துல நிலாவை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு மன நிம்மதி கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்குக்கா பொண்ணு மாப்பிளையும் பாக்குறதுக்கு. அவ்வளவு அழகா இருக்குக்கா பொண்ணு மாப்பிளையும் பாக்குறதுக்கு. நான் கூட கார்த்திகா இருப்பாச்சே வெள்ளையா பிள்ளைய பிடிச்சி வந்து பக்கத்துல நிக்க வச்சா எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் அப்படிதாங்க இருக்கு. கொண்டு பற்றும் போலக்கா, சுத்தி தான் போடணும்க்கா. இங்க வந்தவங்க வாயில இருந்து எல்லார் வயலையும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோ இந்த பிள்ளைங்க கூட சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பா அம்மா வச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தாங்க வருத்தமா இருக்கு. யாம்ல? இல்ல, கல்யாணத்துக்கு காசு வேணும்னு வந்து கேட்டேன். ஆனா என் பொண்டாட்டி தான் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. இருந்தும் கொடுக்க முடியாத நிலைமை. அக்கா, அவளுக்கு தெரியாம நானே கௌசிக்கிட்ட ஒரு 2 லட்சம் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க சரியா? சீ, அதெல்லாம் வேண்டாம், நீ எடுத்துக்கோ. கௌசி எப்ப வாங்கினா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏக்கோ இப்பதாக்கா கௌசியை கூப்பிட்டு கொடுத்தேன், உன் பேக்ல வைக்க சொல்லியிருக்கேன் சரிங்களா? நீங்க போயிட்டு அந்த பணத்தை எடுத்து இங்கே யாருக்காச்சும் அவ்வளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கடன் கவலை எதனா இருந்ததுன்னா கொடுத்து போக்கா. என்னால முடிஞ்சது அவளுக்கு தெரியாம. ஏன்டா இப்படி பண்றா நீ? இருக்கட்டும்க்கா, அம்மா அப்பா இல்லாதப்பா நீ தான் என்னை எப்படி பார்த்து வளர்த்தன்னு எனக்கு தான் தெரியும். உன் மாமியார் வீட்டுல என்ன நடுரோட்ல விட்டுட்டு வந்துருன்னு சொன்னாங்க. ஆனா எனக்காண்டி நீ அவங்க கிட்ட சண்டை போட்டு சச்சரவு பண்ணி எவ்வளவு போராட்டமா என்ன வளர்த்த. என்ன பண்ண? நீ கஷ்டப்படும் போது இப்போ உன் கூட நிக்க முடியாத நிலைமையில இருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நீ செய்யணும்னு நினைச்சதே பெரிய விஷயம் தான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுக்கோ. நானே அங்க பரமேஸ்வரி இருக்காளா, அவகிட்ட ஒரு 5 லட்சம் வாங்கியிருந்தேன். அதுவும் இல்லாம கார்த்தி கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தான் போல. அதுக்கப்புறமா அந்த பிள்ளையும் சேர்த்து வச்சிருக்கோம் போல. அவங்க 2 பேரும் தான் எடுத்திருந்து இந்த கல்யாணத்தை பண்றாங்க. என்கிட்ட கூட அந்த காசை வாங்கவே இல்லையே. நான் கூட அந்த 5 லட்சத்தை கொடுத்தேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கடன்லாம் வந்து வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம், என் கல்யாண செலவுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை. பரவாயில்லக்கா, அந்த பிள்ளை பத்தி சொல்லும் போது நல்ல பிள்ளையா தான் இருக்கு. அந்த பிள்ளையும் வந்தா உன்னையும் நல்லா பாத்துக்கும். என்னக்கா, டாக்டர் பிள்ளைல. ஆமா, நல்லா பாத்துப்பா. அந்த பிள்ளையும் வந்தா. கல்யாணம் நல்லபடி நடந்தா சந்தோஷம், வேற எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன, எனக்கு இன்னொன்னு இருக்கு. அதை எப்படியாச்சும் படிக்க வச்சு அவனையும் ஒரு கையில பிடிச்சு கொடுத்துட்டு நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். ஏக்கோ, பிள்ளை கல்யாணம் நடக்குது, போய் சேரதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இல்ல என்ன, நீ அதெல்லாம் கவலைப்படாத. இந்த நோய் நொடிலாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிரும், அதெல்லாம் உனக்கு சரியா போயிடும் சரியா? அவனுக்கு குழந்தை குட்டி எல்லாத்தையும் எடுத்து பேரம் பேத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே போய் சேருவேன் சரியா? அதுக்குள்ள போயிடலாம் நினைக்கிறியா? உன்னை எவ்வளவு பொறுப்பு இருக்கு உனக்கு. பேரங்கிட்ட அடிலாம் வாங்க வேண்டாமா? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. உன் வாய் முகூர்த்தம் பழிச்சா சரி. சரியா? வெளியே ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க, நான் போய் நிக்கேன் கொஞ்ச நேரம். வரவங்கள வாங்கன்னு கூப்பிடணும்ல, இல்லைன்னா மரியாதையா இருக்காது. நானும் வர இருக்கா அவங்க கூட வந்து நிக்கேன் பேச்சு துணைக்கு. வேண்டாம் வேண்டாம், அவ வந்த உடனே 2 பேரும் போய் மேடையில நின்னே பொண்ணு மாப்பிள்ள கூட ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க சரியா? அவன் கார்த்தி ரொம்ப நேரமா மாமாவை கூப்பிடுங்கன்னு இருக்கான். அதனாலதான் வந்தேன் வேலை சொல்லி விட்டுட்டு. அவ வந்த உடனே என்ன சொல்லியோ ஏது சொல்லியோ தெரியாது, கூட்டிக்கிட்டு போய் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கோ. அவன் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிக்கா, அதை செயின் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுதான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். நாங்க போறோம், போய் அவன் கழுத்துல போட்டுட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். யாமல செலவுக்கு மேல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா? உனக்கு ஒரு பொம்பளை பொண்ணு இருக்குல்ல, நாளைக்கு அவளுக்கு பக்க வேண்டாமா? ஏற்கனவே 2 லட்சம் கொடுத்தேன்னா செயின் வேற. ஏன்க்கா, நான் என்ன இல்லாமையா இருக்கேன்? உன் சொத்து முதற்கொண்டு எல்லாத்தையும் இந்த ராட்சசி புடிங்கி வாங்கிட்டா. இப்ப என்ன நல்லா தானே இருக்கேன்? இல்லாம இருந்தா பரவாயில்ல, இருந்துகிட்டும் செய்ய முடியலையே தான் வருத்தம், வேற எதுவும் இல்லக்கா. இதுவே குறைச்சலா தான் இருக்கு, மத்தபடி எதுவும் கஷ்டம்லாம் இல்ல. நீ போ, நீ போயிட்டு வரவங்களை வாங்கன்னு கூப்பிடு வாசல்ல நின்னு. அது தப்பாயிரும் சொன்ன மாதிரி. போக்கா போ. சரில.